வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஃபோர்த் லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்ற டாபிக் வந்து அந்த லெசனில் நம்ம கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கெப்பாசிட்டரில் ஓகே, அதாவது நம்ம ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி கெப்பாசிட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்லாம் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஒன்லி இன் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் இண்டக்டர் பார்த்தோம், அண்ட் தென் கெப்பாசிட்டர் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே வந்து சீரீஸ் கண்டிஷனில் இருந்தால், இது மூணுமே சீரீஸ் கண்டிஷனில் அதுக்கு வந்து ஒரு ஏசி மெயின் கொடுத்தோம்னா அதில் வந்து கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் எ ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர் அண்ட் எ கெப்பாசிட்டர் இன் சீரீஸில் இருந்தால், இதை வந்து நம்ம சிம்பிள் அப்படி சொல்லணும் RLC சர்க்யூட். இது என்ன சொல்லணும் நம்ம RLC சர்க்யூட். ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் R ரெசிஸ்டன்ஸ், Lன்றது இண்டக்டன்ஸ், C அப்படின்றது கெப்பாசிட்டர். ஓகே, கெப்பாசிட்டர் நமக்கு தெரியும். ஸோ இது மூணுமே சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. அதுக்கு ஒரு ஏசி மெயின் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ஏசி மெயின் கொடுத்துருக்கோம். ஸோ the instantaneous value of the alternating voltage is given by, எந்த ஒரு கணத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது V = Vm sin omega t இருக்கும். ஸோ இதில் வந்து கரண்ட் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ ஆரில் போகும்போது நமக்கு வந்து தெரியும், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன் இன் ஏசி சர்க்யூட்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து கரண்ட்டும் பொட்டன்ஷியலும் வந்து எப்படி இருக்கும், தட் இஸ் இன் பேஸ், ஒரே ஃபேஸில் இருக்கும். ஸோ ஒன் இன் இண்டக்டர் அப்படின்னும் போது நமக்கு வந்து கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தட் இஸ் லாக் ஆகும். கரண்ட் வந்து என்ன ஆகும், லாக் ஆகும். தட் இஸ் V வந்து லீட் ஆகும். இங்கே வந்து கரண்ட் வந்து லீட் ஆகும், V வந்து லாக் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம் கெப்பாசிட்டரில். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஸோ இப்போ மூணுமே வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ தட் இஸ் கரண்ட் எல்லாத்துலையும் ஒரே மாதிரியான கரண்ட் தான் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த வீக்கு இடையே உள்ள அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் VR அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு இடையே உள்ள அந்த கரண்ட், அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து VRன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இண்டக்டருக்கு பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை வந்து VLன்னு எடுத்துக்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து VC அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே ஓம்ஸ் லா தெரியும், V = IR அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V = எப்படி இருக்குன்னா I × R இருக்கும். ஓகே, அண்ட் தென் இண்டக்டன்ஸ்குள்ள போகக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், VL = I × XL. அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், R வேல்யூ நம்ம இங்கே தான் R போட்டோம், ரெசிஸ்டன்ஸ்க்கு R போட்டோம், இங்கே வந்து இண்டக்டன்ஸ்க்கு வந்து நம்ம XLன்னு போடுறோம். அதே மாதிரி VC பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னும் போது I × XCன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த 3 வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு வந்து சுற்றி வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் OA = IM, OA OI = IM, OA = IMR, OB = IM XL. இது வந்து தட் இஸ் VR, தட் இஸ் இது வந்து நமக்கு V = IR. இது வந்து எங்க ரெசிஸ்டன்ஸில், இது வந்து VL, தட் இஸ் XL. இது என்னது VC, தட் இஸ் IXC. that is a VC IXC. that is a Ohm's law யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் பை parallelogram law, ஓகே, the diagonal OE. ஸோ இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒன்றும் கிடையாது, இப்போ மூணு சர்க்யூட் பார்த்தோம். தட் இஸ் 3 காம்போனன்ட் சீரியஸ் கனெக்ஷனில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் தென் கெப்பாசிட்டர். ஸோ இது மூணுக்கும் உள்ள கரண்ட்டுக்கும் அந்த பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நமக்கு இது வந்து ஃபேஸர் டயக்ராம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஃபேஸர் டயக்ராம், இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து இண்டக்டன்ஸுக்கும் அந்த கெப்பாசிட்டன்ஸுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ். அப்படின்னா இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா நமக்கு வந்து கெப்பாசிட்டர்
நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா VL greater than VC இருக்கு. VL வந்து எப்படி இருக்குன்னா greater than VC இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். இன்னொரு கண்டிஷன் இருக்கு நமக்கு VC greater than VL அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. நான் இங்க எடுத்துக்கிறது வந்து VL greater than VC. அப்பனா VC விட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து லீட்ல இருக்குது. VL உடைய பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன் நாம எடுத்துக்கிறோம். அப்படி எடுக்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா phasor diagramல VR that is இதல வந்து IM or VM வந்து நமக்கு சேம் ஃபேஸ்ல இருக்கும். பட் in VL minus VC இருக்கும். இங்க வந்து VL greater than VC இருந்தா நமக்கு வந்து அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா VL minus VC இருக்கும். ஓகே. சோ இந்த parallelogram lawல நாம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். VL minus VC and its length OE is equal to VM. So OE க்கு இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து VM நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. Therefore இந்த parallelogram law யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா VM square is equal to so இந்த VM இருக்குல்ல இதனுடைய VM square என்ன வரும் so VM square is equal என்ன வரும் இங்க இருக்குது VR so VR square plus VL minus VC அப்படினு வரும் okay that is a whole square so அத இங்க எழுதிருப்பாங்க VM square is equal to VR square plus VL minus VC whole square so VM நமக்கு தேவை வந்து VR square இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுதிக்கலாம் VM square is equal to VR value என்ன what is the VR value IM into R so அந்த IM into R that is இதுதான் VR okay VR value IM into R IR அது இங்க வந்து maximum current அப்படி நாம எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் so IM into R whole square plus VL க்கு நம்ம என்ன போறோம் IXL IM XL so VC க்கு பதிலா IM XC whole square and then இதல எல்லாத்துலயும் காமனா என்ன எடுத்துக்கலாம் IM is a common one so காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா காமனா வெளியில எடுத்தா அதாவது I square ஒரு உள்ள வரும்போது ரூட்டுக்குள்ள வரும்போது IM square இருக்கும் அந்த IM square காமனா வெளியில எடுத்தா IM னு வெளிய எடுத்துடலாம் ரிமைனிங் ரூட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த R square இருக்கும் the XL minus XC whole square இருக்கும் ஓகே so and then இந்த இடத்துல வந்து நமக்கு IM மட்டும் வேணும் இங்க வந்து एक्चुअली என்ன இருக்குன்னா VM so IM வேணும் அப்படினா IM is equal to இந்த VM என்ன ஆகும் இங்கே தான் இருக்கும் இந்த வேல்யூ வந்து கீழ டிவைட்ல வந்துரும் சோ அதுதான் அங்க போட்டுருக்காங்க IM is equal to VM divided by root of R square plus XL minus XC whole square or VM divided by இந்த வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா that is the impedance என்னன்னு சொல்றோம் நம்ம impedance நமக்கு ஏற்கனவே ஓம்ஸா தெரியும் V equal to IR சோ நமக்கு என்ன இருக்கு I equal to V by R சோ இந்த R இருக்குறதுல நமக்கு இங்க என்ன இருக்குன்னா root of R square plus XL minus XC whole square னு இருக்கு சோ இந்த வேல்யூ நம்ம என்னன்னு சொல்றோம்னா impedance என்னன்னு சொல்றோம் Z is equal to R square plus XL minus XC whole square ன்றது impedance அப்படினு சொல்றோம் சோ IM is equal to VM divided by Z அப்படினு எழுதலாம் Z அப்படின்றது impedance ஓகே சோ impedance அப்படி நாம சொல்றோம் ஓகே சோ and then வேற என்ன இதல கால்குலேட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ நமக்கு phasor diagram புக்ல வந்து phasor diagram ஒரு வித்தியாசமா கொடுத்திருக்காங்க இது சிம்பிளா எப்படி போடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படினும்போது எப்படி இருக்கும் கரண்டும் பொட்டன்ஷியலும் வந்து எப்படி இருக்குன்னா சேம் ஃபேஸ்ல இருக்கும் சோ இந்த VL VC அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு 90 டிகிரி லாகா இருக்கும் நல்ல லீடா இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது இத வந்து VL னு எடுத்துக்கிறோம் இத வந்து VC அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா சோ VL இது VC அப்படி நாம எடுத்துக்கலாம் ஓகே சோ சிம்பிளா இந்த மாதிரி நம்ம ஒரு phasor diagram போடலாம் உங்க புக்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் VR சோ ரெசிஸ்டன்ஸ் உடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா I ம் R ம் வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கு அதே மாதிரி VL சோ VL என்னும்போது இண்டக்டன்ஸ் உடைய கரண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் ஓகே and then கெபாசிட்டருக்கு இங்க கொடுத்திருக்காங்க சோ ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தா இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும் நமக்கு ஓகே சோ that is a logging VC எப்படி இருக்குன்னா நமக்கு லாக் ஆயிருக்கு VC நமக்கு லாக்னா 90 டிகிரி வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா பின்தங்கி இருக்கு லாக் ஆயிருக்கு இது வந்து லீட்ல இருக்கு ஓகே சோ இது ஒரு phasor diagram இது என்னன்னு சொல்றோம்னா phasor diagram தான் இங்க வந்து கண்டிஷன் வந்து VL greater than VC கான இது டயகிராம் இதே மாதிரி நம்ம VC greater than VL க்கு நாம வந்து இந்த மாதிரி டயகிராம் டிரா பண்ணலாம் பட் இங்க வந்து நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்றோம் சோ அதுக்கு அடுத்து இந்த phasor diagram வச்சிட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா the I க்கும் V க்கும் உள்ள அந்த ஆங்கிள் phase angle I க்கும் V க்கும் உள்ள phase angle எவ்வளவு இருக்கும் I க்கும் V க்கும்
இடையே உள்ள அந்த ஃபேஸ் ஆங்கிள், இது வின்னு எடுத்துக்குவாங்க, இது வந்து ஐன்னு இருந்தால் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள அந்த ஃபேஸ் ஆங்கிள் பை வேல்யூ எப்படி இருக்கும்? ஸோ வாட் இஸ் த ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் த கரண்ட் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த டயக்ராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் ஃபேஸர் டயக்ராம் தான், ஓகேவா? இந்த ஃபேஸர் டயக்ராமில் இது என்ன இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இந்த செகண்ட் டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் டயக்ராம்னு சொல்லுவாங்க, இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா tan பை. ஸோ tan பைன்னும் போது என்னது, நமக்கு ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஆப்போசிட் சைடு என்ன இருக்கு நமக்கு, that is a VL minus VC தான் நம்ம அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எழுதியிருக்காங்க, XL minus XC divided by R. So tan pi is equal to VL minus VC divided by VR ன்னு எழுதலாம். ஸோ R இந்த VLக்கு பதில் நம்ம XL ன்னு எழுதலாம். ஆக்சுவலாக எப்படி வரும்னா நமக்கு ரியலாக பார்த்தீங்கன்னா இந்த VLக்கு பதில் என்ன போகிறோம், IXL minus IXC divided by I into VR ன்னு வரும். ஸோ இதில் I காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா I into XL minus XC divided by I into VR ன்னு வரும். I into VR, இந்த I கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆன பின்னாடி நமக்கு என்ன ஆகும்னா ரிமைனிங் XL minus XC divided by R மட்டும் வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா tan pi is equal to, நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan pi is equal to XL minus XC divided by R. இதை யூஸ் பண்ணி நம்ம பை வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பை எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கலாம், பை ஈக்குவல் டு tan inverse of XL minus XC divided by R அப்படின்ற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆங்கிள் பிட்வீன் ஐக்கும் விக்கும் உள்ள ஆங்கிளை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம் ஸ்பெஷல் கேசஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேசஸ்ன்னு பார்க்கலாமா? ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னும் போது இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XL greater than XC இருந்தா, there is a XL greater than XC இருந்தா XL minus XC is the positive and phase angle pi is also positive. ஸோ ஏன்னா இது வந்து XL வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ்ல வந்து XC இருக்கு. ஸோ அப்போனா இது பாசிட்டிவ், அந்த XL minus XC வந்து பாசிட்டிவ், அந்த பை வேல்யூ எப்படி இருக்கும், கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூ தான் நமக்கு பை வேல்யூ இருக்கும். தட் இஸ் a pi is equal to tan inverse of XL minus XC divided by R. So and then therefore இதில் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா V equal to Vm sin omega t, I is equal to Im sin omega t minus pi. எப்போ மைனஸ் பை எப்படி வரும்னா that is a XL minus XC இருந்தா. ஓகே, அப்போ வந்து நமக்கு கரண்ட் வந்து 90 டிகிரி லாக் ஆகுது, கரண்ட் வந்து 90 டிகிரி பை அளவுக்கு லாக் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல பார்த்தீங்கன்னா XL less than XC, XL minus XC is நெகட்டிவ் ஆயிடுது. ஸோ நமக்கு வந்து இப்போ XC வந்து பெரிய வேல்யூவா இருக்கு, XC பெரிய வேல்யூ வந்து என்ன வரும், ஸோ XC பெரிய வேல்யூ, இந்த ஃபார்ம்ல XC வேல்யூ பெரிய வேல்யூ வரது என்ன இருக்கும், தட் இஸ் கிரேட்டர் வேல்யூ வந்து மைனஸ்ல தான் வந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ மைனஸ்ல வந்துச்சுன்னா தட் இஸ் a current leads voltage by pi அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா V அப்படியே தான் இருக்கும், Vm sin omega t. I வேல்யூ எப்படி இருக்குன்னா லீட் ஆகுது, பை அளவுக்கு என்ன ஆகுது நமக்கு லீடிங்ல இருக்கும். எப்போ XL less than XC இருக்கும் போது கரண்ட் வந்து பை லீடிங்ல இருக்கும். இன்கேஸ் XL is equal to XC, ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா நமக்கு ஃபார்முலா வந்து pi is equal to tan inverse of XL minus XC divided by R. ஸோ இந்த XL minus XC ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு, ஈக்குவலானா இங்கே ஜீரோ ஆயிடும். ஜீரோ ஆகும்போது நம்ம கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ஆர் இன் த சேம் ஃபேஸ். ஓகே, ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்லி இன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஜீரோ ஆயிடுச்சு, அங்கே ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா சேம் ஃபேஸ் அண்ட் கரண்ட் வோல்டேஜ் சேம் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ V equal to Vm sin omega t, I is also Im sin omega t அப்படின்னு நமக்கு இருக்கும். ஓகே, this is a very very important 5 mark question. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகேவா, சிம்பிளா நீங்க வந்து ரீட் பண்ணி எழுதலாம். கண்டிப்பா வந்து இந்த சர்க்யூட் டயக்ராம் போட்டுவாங்க, there is a சர்க்யூட் டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு வந்து பொட்டன்ஷியலுக்கும் ஐக்கும் விக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இனியா அந்த ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டருக்கு உள்ள அந்த கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கு உள்ள ரிலேஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுறீங்க. அண்ட் தென் அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஆருக்கு ஏரியாவில் பொட்டன்ஷியல் V equal to IR, எல்லுக்கு ஏரியாவில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V I into XL. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவில் தட் இஸ் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம், தட் இஸ் Vm square is equal to VR plus VL minus VC எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி Im is equal to Vm by Z கண்டுபிடிக்கிறோம். Zன்றது இம்பிடன்ஸ் அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுறோம். அண்ட் தென் ஐக்கும் விக்கும் உள்ள ஆங்கிள் பை வேல்யூ வந்து நம்ம ஃபேஸர் டயக்ராம்ல இருந்து நம்ம
கால்குலேட் பண்ணுறோம். ஸோ XL minus XC by R வரும். pi is equal to inverse of XL minus XC by R அப்படின்னு போடுறோம். இதுலேருந்து ஒரு 3 கேஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் XL greater than XC இருந்தால் what is the V value, what is the I value அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். அடுத்து செகண்ட் கேஸ் XL less than XC இருந்தால் what is the V and what is the I அப்படின்றத கால்குலேட் பண்ணோம். தேர்டு XLம் XCம் ஈக்குவலாக இருந்தால் அங்கே வந்து V and I வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, this is a very very important 5 mark question. Okay, next 4.7.7 resonance in series RLC circuit. ஸோ ஒரு RLC சர்க்யூட்டில் ரெசனன்ஸ் அப்படின்றது என்ன, வாட் இஸ் த ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் RLC சர்க்யூட்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இண்டக்டன்ஸ் இருக்கும், அண்ட் தென் கெப்பாசிட்டர். இது மூலம் சீரியஸில் இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை வந்து நம்ம இந்த சீரீஸில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி அப்படின்ற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இதில் போகும்போது ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். When the frequency of the applied alternating source omega angular frequency, okay, is equal to the natural frequency 1 by root of LC of the RLC circuit, the current in the circuit reaches its maximum value. So நாம வந்து alternating source apply பண்ணும்போது some amount of current apply பண்ணுவோம். ஸோ இதில் some frequency இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியும் இந்த சர்க்யூட்டில் போயிட்டு வெளியில் வரும்போது வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் ரெண்டு ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்தால், ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒமேகா ஃப்ரீக்வன்சியும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி 1 by root of LC அப்படின்ற ஃப்ரீக்வன்சி சேமாக இருந்தால் அப்படின்னா என்ன மீனிங், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1 divided by root of LC அப்படின்னு கண்டிஷனில் இருந்தால் அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட் எப்படி இருக்குன்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். Then the circuit is said to be in electrical resonance. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், electrical resonance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The frequency at which resonance takes place is called resonance frequency. ஸோ இந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி டெரிவ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி டெரிவ் பண்ணலாம் அந்த ஃபார்முலா அப்படின்றத நான் வந்து உல்டாவா இந்த XL is equal to XCன்னு எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃபார்முலா நான் வர வைக்கிறேன். ஓகே, ஸோ எப்படி இந்த ஃபார்முலா வர வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம், நல்லா கவனிங்க. ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசனன்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து XL is equal to XC or VL minus is equal to VC. இந்த கண்டிஷனில் இருந்தால் தான் நமக்கு கண்டிப்பாக ரெசனன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போனா வந்து இண்டக்டன்ஸுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் கெப்பாசிட்டனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் வந்து சேமாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே ரெசனன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். எப்படின்னா VL is equal to VCன்னு போடலாமா, இதை எப்படி எழுதலாம், I into XL is equal to I into XCன்னு எழுதலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியுது, ஐஐ கேன்சல் ஆயிடுச்சு, நமக்கு என்ன வரும், XL is equal to XCன்னு எழுதலாம். நம்ம ஏற்கனவே இம்பிடன்ஸ் பார்த்துருப்போம், தட் இஸ் அ ரியாக்டன்ஸ் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து XC அப்படின்னும் போது நம்ம எப்படி எழுதலாம், ஒமேகா எல், XL வந்து ஒமேகா எல் எழுதலாம், XC வந்து 1 by ஒமேகா C அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒமேகா வேல்யூ என்னது 2 pi f, ஒமேகா வேல்யூ என்னது 2 pi f into L is equal to 1 divided by 2 pi f into C அப்படின்னு நாம எழுதலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் இங்கே கீழே எழுதுறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, இது என்ன வரும் நமக்கு மேலே வந்தால், ஸோ இந்த 2 pi கீழே எடுத்துகிட்டு போங்க, 2 pi கீழே எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் என்ன வரும், இந்த எஃப்ஐ வந்து மேலே எடுத்துகிட்டு வரும், எஃப்ஐ மேலே எடுத்துகிட்டு வந்தால் எஃப் ஸ்கொயர் எல் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இது என்ன வரும் 4 pi ஸ்கொயர் எல்சின்னு வரும். ஓகே, ஸோ 4 pi ஸ்கொயர் எல்சி. ஸோ எல் அப்படியே இருக்கட்டும் நமக்கு. ஓகே, எல் வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ இங்கே இந்த இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் இருந்து நாம் எஃப் ஸ்கொயர், இந்த எஃப் இங்கே இருக்குது, இங்கே ஒரு எஃப் இருக்குது, இது லெஃப்ட் சைடில் வரும்போது எஃப் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ ரிமைனிங் இந்த 2 pi எல் வந்து கீழே போகுது, அவ்வளோதான். 1 டிவைடட் பை இந்த 2 pi கீழே போனால் இதை வந்து ஆல்ரெடி 2 pi இருக்குது, 4 pi ஸ்கொயர் இருக்கும், இந்த எல் கீழே போகுது, இங்கே ஆல்ரெடி சி இருக்குது. ஓகே, ஸோ இதில் எஃப் மட்டும் வேணும், என்ன வரும் நமக்கு 1 டிவைடட் பை இது வந்து 2 pi ஸ்கொயர் ரூட்டில் எடுத்தால் என்ன வரும், தட் இஸ் 4 pi ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் 2 piன்னு வரும், இது ரூட்டுக்குள்ளார எல்சின்னு வரும். So that is a resonant frequency, F is equal to, இது எப்படி எழுதலாம்னா அந்த 2 pi f இப்படி லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வந்தா 2 pi f is equal to 1 divided by root of LC. 2 pi எதை நம்ம என்னன்னு சொல்றோம்
omega equal to 1 divided by root of LC. அதுதான் omega r அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. Omega r is equal to 1 by root of LC. Therefore, எப்படி எழுதலாம் நம்ம r fr equal to, that is a f is equal to, இது எழுதலாமா omega க்கு பதில் நம்ம என்ன எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாம் fr equal to 1 divided by 2 pi LC நமக்கு டெரிவ் பண்ணியிருக்கோம். ஸோ omega equal to 1 by LC எப்படி எழுதலாம்னா இதை இப்படியும் எழுதலாம் f equal to 1 divided by 2 pi root of LC எழுதலாம். அப்படியே சீரியஸ் ரெசனன்ஸ் இருக்கும்போது omega r is equal to 1 divided by root of LC இதை டெரிவ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இது போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் omega r square is equal to ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த omega r square எப்படி எழுதலாம் omega r into omega r எழுதலாம். ஒரு omega r இந்த L லெஃப்ட் சைடு எடுத்துருவாங்க omega r L divided by 1 divided by இங்கே இன்னொரு omega r கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ omega r into C இது எப்படி எழுதலாம் omega L என்றது XL எழுதலாம் 1 by omega C என்றது XC எழுதலாம். ஸோ XL is equal to XC அப்படின்ற இந்த கண்டிஷனில் தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். தட் இஸ் அ ரெசனன்ஸ் கண்டிஷன். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ரெசனன்ஸ் கண்டிஷனில் நமக்கு எக்ஸ்எல்லும் எக்ஸியும் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கணும். எக்ஸ்எல்லும் இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில் ஆர்எல்சி இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில் நமக்கு வந்து எக்ஸ்எல்லும் எக்ஸியும் சேமாக இருந்தால் நமக்கு ரெசனன்ஸ் கிடைக்கும். தட் இஸ் அ ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எஃபெக்ட் ஆஃப் சீரியஸ் ரெசனன்ஸ். ஸோ இந்த சீரியஸில் அந்த ரெசனன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் சீரியஸ் ரெசனன்ஸ் occurs the impedance of the circuit is minimum. Impedance of the circuit is minimum and is equal to the resonance of the circuit. As a result of this, the current in the circuit becomes maximum. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஒரு சர்க்கியூட்டில் வந்து நம்ம வந்து கரண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னும் போது ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருந்தால் அங்கே வந்து என்ன ஆகும் கரண்ட் வந்து ஹையாக இருக்கும். ஓகே, this is shown in the resonance curve drawn from current and frequency. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சியும் ஒய் ஆக்சிஸும் கரண்ட் எடுக்கும்போது ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையும். ஓகே, ஒரு பீக் வேல்யூவில் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது கரண்ட் மேக்ஸிமம் இருந்தால் இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். கரண்ட் வந்து மினிமமாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் நமக்கு லார்ஜாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இங்கே வந்து இம்பிடன்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருவோம் Z இம்பிடன்ஸ் Z equal to R square plus XL minus XC whole square. So in a resonance condition XL is equal to XC. So XL is equal to XC நமக்கு என்ன கிடைக்கும் Z equal to root of R square. So Z equal to என்ன வரும் square root cancel only R. So in a resonance condition the impedance is equal to resistance. So impedance is equal to resistance. Therefore the maximum current is equal to நம்ம எப்படி எழுதலாம் நம்ம இந்த ஏற்கனவே இந்த ஃபார்முலா டெரிவ் பண்ணியிருப்போம் RLCல. So Im is equal to Vm divided by R square plus Vxl minus Xc whole square. Therefore Im is equal to Vm divided by here that XL minus Xc அப்படின்றது same. That is XL is equal to Xc. So இது 0 ஆயிடும் இந்த term. அப்புறம் என்ன வரும் only R மட்டும் நமக்கு கிடைக்கும். So the maximum current அப்படின்னும் போது Im is equal to Vm divided by R. The maximum current at a series resonance limited by the resistance of the circuit. For smaller resistance larger current with a sharper curve is obtained and vice versa. நம்ம பார்த்தோம் smaller current அப்படின்னும் போது நமக்கு வந்து that is a resistance வந்து நமக்கு மேக்ஸிமம் இருக்கும். larger current அந்த நமக்கு வந்து resistance வந்து ஸ்மாலா இருக்கும். So that is a sharp curve நமக்கு வந்து கிடைச்சது. இந்த sharp curve அப்படின்னும் போது that is a current is a maximum, that resistance is a small, that is a maximum current, that is a resonance state, that is Im is equal to Vm divided by R. This is a resonance stateல நமக்கு maximum current வந்து இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. And then what are the applications of RLC resonance circuit? So இந்த RLC circuit வந்து RLC circuit எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, what is the uses அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கியூட்ல ஃபில்டர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஃபில்டர் சர்க்கியூட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டர் சர்க்கியூட்டில் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஆசிலேட்டர்ஸ் இப்போ நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட பார்த்தோம் ஃப்ரீக்வன்சியை ரொம்ப அதிகமாக பண்ணுறதுக்கு ஆசிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசிலேட்டர்ஸ்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகுது.
and then voltage multiplier. Okay, so voltage multiplier la namakku vandu use agudhu. Okay, voltage multiplier. Okay, multipliers la vandu use agudhu. அதே மாதிரி மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி அண்ட் ரேடியோலையும் டிவிலையும் பார்த்தீங்கன்னா டியூனர்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே நம்ம ரிமோட்டில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூனர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டியூனர்ன்றது வந்து தெர் இஸ் ஒன் ஆஃப் த டேங்க் சர்க்யூட் தான். இந்த மாதிரி வந்து கெப்பாசிட்டன்ஸும் ஒரு இண்டக்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நமக்கு டியூனராக இருக்கும். பழைய ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த டியூன் பண்ணுவோம், கையில் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணுவோம். டியூன் பண்ணும்போது இந்த டியூன் பண்ணுறது வந்து தெர் இஸ் ஒன் ஆஃப் த கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ அந்த டேங்க் சர்க்யூட் மாதிரி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு டியூன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் அந்த சிக்னலை வந்து கெயின் பண்ணி கொடுக்கக்கூடிய டியூனர். ஓகே, ஸோ ரேடியோலையும் டியூலையும் அந்த டியூனராக வந்து நமக்கு வந்து இந்த RLC ரெசனன்ஸ் சர்க்யூட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, இதுதான் மெயினான இது. ஸோ நம்ம ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன் இப்போ கொடைக்கானல் இருக்குது அப்படின்னும் போது கொடைக்கானலுடைய ஒரு எஃப்எம் ஃப்ரீக்வன்சி 100.5 அப்படின்னா அந்த 100.5 அப்படின்ற ஃப்ரீக்வன்சியில் தான் நமக்கு என்ன அது மேக்ஸிமம் கரண்ட் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து நல்ல ஒரு சிக்னல் கெயின் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இந்த சிக்னலை வந்து பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், டியூன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான RLC சர்க்யூட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து அந்த டியூன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டாபிக் 4.7.8. ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் Q ஃபேக்டர். இந்த குவாலிட்டி ஃபேக்டராக தான் நம்ம என்ன சொல்லுவோம், Q ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் Q ஃபேக்டர்? Q ஃபேக்டர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ ஒரு RLC சர்க்யூட்டில் வந்து ரெசனன்ஸ் அப்படின்லாம் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இங்கே Q ஃபேக்டர் அப்படின்னும் போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே RLC, அதாவது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, இது மூணுக்கும் இடையில வந்து நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கொடுக்கும்போது ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க டெஃபினேஷன். இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the voltage across L or C. Lக்கும் Rக்கும் Cக்கும் ஸோ RLC மூணுக்கும் பிட்வீன் கேப்ல சம் பொட்டன்ஷியல் இருக்கும். இங்கே LRC ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம் அட் ரெசனன்ஸ் டு த அப்ளைட் வோல்டேஜ். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜுக்கும் இந்த LRCக்கும் உள்ள வோல்டேஜுக்கும் உள்ள அந்த ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம்னா தட் இஸ் a ரெசனன்ஸ். அதாங்க சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் L or C. அது L இருக்கலாம் or C இருக்கலாம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம் நம்ம, அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை அப்ளைட் வோல்டேஜ். ஸோ நம்ம இந்த AC சோர்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய அப்ளைட் வோல்டேஜ் இது ரெண்டுக்கும் உள்ள அந்த ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குவாலிட்டி ஃபேக்டர். என்னன்னு சொல்றோம் நம்ம குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் Q ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். At resonance the circuit is purely resistive. Okay, resonance state அது எப்படி இருக்குன்னா purely resistive இருக்கும். Therefore the applied voltage is equal to the voltage R. ஸோ அப்படின்னா என்னக்கா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சேமாக இருக்கும் அப்படின்னா இன்னும் ரெசனன்ஸ் கண்டிஷனில். ஸோ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், தட் இஸ் a V equal to நமக்கு IR, that is a Ohm's law, V equal to IR. ஓகே, ஸோ Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் மேலே, வோல்டேஜ் அக்ராஸ் LRC. அப்படின்னா வோல்டேஜ் LRCல ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இன் எக்ஸாம்பிள் இப்போ Lக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து தட் இஸ் a VL இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம் IXLன்னு எழுதுவோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் கரண்ட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ரெசனன்ஸில், இன்னும் ரெசனன்ஸ் கண்டிஷன் மேக்ஸிமம் கரண்ட். அப்படின்னா நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் L அப்படின்னும் போது IM இன்ட்டு L நம்ம எழுதலாம். கீழே வந்து அப்ளைட் வோல்டேஜ் அப்படின்னும் போது தட் இஸ் a V தான். ஓகே, ஸோ V இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் a V மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு I மேக்ஸிமம் இன்ட்டு R நம்ம எழுதலாம். ஸோ IM R அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அந்த IM கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு ரிமைனிங் கிடைக்கிறது XL டிவைட் பை R அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் XL அப்படின்னா தட் இஸ் அ இண்டக்ஷனுடைய ரியாக்டன்ஸ், தட் இஸ் அ ஒமேகா L. XL வந்து நம்ம எப்படி எழுதணும், தட் இஸ் அ ஒமேகா L. இங்கே வந்து ரெசனன்ஸ் கண்டிஷனில் எழுதுகிறோம். ஸோ தட் இஸ் அ ஒமேகா R இன்ட்டு L டிவைட் பை R அப்படின்னு நம்ம எழுதலாம். அண்ட் தென் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் a Q ஃபேக்டர் L டிவைட் பை R இன்ட்டு ரூட் ஆஃப் LCன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணிப்போம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நியர் ரெசனன்ஸ் ஸ்டேட்
omega r is equal to 1 divided by root of LC. So இந்த omega க்கு பதிலா என்ன போட்டுருக்கோம் 1 by LC ன்னு போட்டுருக்கோம். And then இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதுற பாருங்க. ஸோ எல் பை ஆர் அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த எல்லை வந்து எப்படி எழுதலாமா ரூட் எல் இன்ட்டு ரூட் எல்னு எழுதலாமா டிவைடட் பை ஆர் இன்ட்டு ரூட் ஆஃப் எல்சியை ரூட் எல் ரூட் சின்னு தனித்தனி எழுதலாம். ஒரு எல் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 by r இருக்கும். இங்கே வந்து காமனாக ரூட் எடுத்துக்கலாம். இங்கே ரூட் மேலே ரூட் எல் கீழே ரூட் சி. ஸோ தட் இஸ் எல் பை சி காமன் ரூட்டில் போட்டுக்கலாம். ஸோ இதை தான் இங்கே போட்டிருப்பாங்க 1 by r இன்ட்டு எல் டிவைடட் பை ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை சி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ Q ஃபேக்டருக்கு 3 ஃபார்முலாஸ் நம்ம எழுதலாம். ஒன் ஃபார்முலா வந்து ஒமேகா ஆர் எல் டிவைடட் பை ஆர்னு ஒரு ஃபார்முலா எழுதலாம். அண்ட் தென் XL divided by R ஒரு ஃபார்முலா எழுதலாம். and then 1 by R into root of L divided by C அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே ஸோ இதான் வந்து ரெசனன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் நம்ம ரெசனன்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 4.22. ஓகே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இம்பிடன்ஸ்னாவே ஆக்சுவலாக Z வேல்யூ. ஃபைண்ட் த இம்பிடன்ஸ் ஆஃப் த சீரிஸ் RLC circuit in the inductive reactance, capacitance reactance and resistance or so கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது inductive reactance அப்படினா என்ன வரும் that is a XL. ஓகே சோ அடுத்து என்ன கொடுத்தா XC கொடுத்திருக்காங்க. and then R value resistance எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு கொடுத்துட்டாங்க 30 ohm. also calculate the phase angle between the voltage and the current. phase angle pi value கேக்குறாங்க. and then find the impedance Z value கேக்குறாங்க. என்னன்னா given data கொடுத்திருக்காங்க XL கொடுத்துட்டாங்க XC கொடுத்துட்டாங்க R வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு Z க்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா இம்பிடன்ஸ் Z ஈக்குவல் டு R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இங்கே R வேல்யூ 30 ஸ்கொயர் XL வந்து 184 மைனஸ் XC 144. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் 60 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் பண்ணால் 900 பிளஸ் நமக்கு 184ல 144 பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும். So that is a 40 கிடைக்கும். So 40 இது ஸ்கொயர். ஓகே 40 ஸ்கொயர். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும் 900 ப்ளஸ் 40 ஸ்கொயர்னா 1600. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 2500 கிடைக்கும். 2500 கிடைக்கும். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் that is a 50 கிடைக்கும். ஸோ ரூட் எடுத்தா ஓகே ரூட் எடுக்கும்போது நமக்கு 50. ஸோ that is a Z is equal to 50 ohm அப்படின்னு நமக்கு கிடைச்சது. அடுத்து phase angle pi between the voltage and the current. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா tan pi is equal to XL minus XC divided by R. ஸோ XL வேல்யூ தெரியும் 184, XC வேல்யூ 144 divided by R வேல்யூ வந்து 30 தெரியும். ஸோ ரெண்டு சிம்பிளிஃபை பண்ண எப்படி வரும் நமக்கு that is a 40 divided by 13 வரும். 10 கேன்சல் ஆகிடும் 4/3 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1 and then 1 வரும் 10 வரும் 3 3s அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 1.33 வரும். ஸோ tan pi is equal to 1.33. அப்படின்னா pi equal to tan inverse of 1.33. ஸோ இப்போ வந்து நம்ம நேச்சுரல் டேனில் போயிட்டு 1.33க்கு நேராக என்ன ஆங்கிள் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 53.1 டிகிரி நமக்கு pi வேல்யூ கிடைக்கும். ஸோ சின்ஸ் த ஃபேஸ் ஆங்கிள் இஸ் பாசிட்டிவ் நமக்கு எவ்வளோ கிடைச்சதுன்னா பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்படின்னா வோல்டேஜ் லீட் கரண்ட் பை 53.1 டிகிரி ஃபார் திஸ் இண்டக்டிவ் சர்க்யூட். ஸோ இதில் வோல்டேஜ் வந்து லீட்ஸ் கரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனை நம்ம கொடுக்கலாம். ஓகே ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஓகே ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 4.23. A 500 μH inductor 80 by 5 square PF picofarad capacitor and a 628 resistance ohm resistor are connected to form a series RLC circuit. Calculate the resonant frequency and the Q factor of this circuit at a resonance. So resonant frequency கேக்குறாங்க and then Q factor கேக்குறாங்க. Okay, resonance frequency that is a FR, resonance frequency FR கேக்குறாங்க and the Q factor வந்து Q value கேக்குறாங்க. So என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னா RLC ல மூணு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாம் இண்டக்டன்ஸ் வேல்யூ வந்து 500 × 10⁻⁶ NT கொடுத்துட்டாங்க. C வேல்யூ 80 divided by pi square × 10⁻12 farad, that is a pico value. Okay, 1 pico is equal to minus 10⁻12 சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 628 ohm கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி? FR is equal to 1 divided by 2 pi into root of LC. So 1 divided by 2 pi into root of L value 500 into 10⁻⁶. Okay,
So C value 80 divided by pi square into 10 power minus 12 picofarad picoக்கு 10 power minus 12 போட்டுட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பை ஸ்கொயர் வந்து வெளியில் எடுத்தீங்கன்னா வந்து பை அப்படின்னு வரும். பைன்னு வெளியில் வந்துச்சுன்னா பை பை கேன்சல் ஆகிடும் 2 இன்ட்டு ஓகே 80யும் 500 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 40,000 கிடைக்கும் இன்ட்டு 10 பவர் minus 18 இங்கே ஒரு minus 6 இங்கே ஒரு minus 12 minus 18 கிடைக்கும். ஓகே, அண்ட் தென் ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 into root of okay 1 divided by root of okay இங்க வந்து பாத்தீங்கன்னா 40,000 அப்படினு இருக்கு. 40,000 நம்ம என்ன எடுக்கலாம்? தட் இஸ் வெளியில எடுக்கும்போது என்ன வரும்? 4 0 2 0 போய்டுமா ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது. சோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது एक्चुअली வந்து 20 20 னா எவ்வளவு வரும் நமக்கு? தட் இஸ் 400. அப்பனா 200 into 200 எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இன்னும் 2 0 வரும். சோ அப்பனா 200 ஸ்கொயர் தான் நமக்கு 40,000. அப்பனா 200 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் நம்ம? 200 ஸ்கொயர் 1/2 into 200 அப்படின்னு எழுதலாம். ரூட் எடுத்தா இது 10 பவர் minus 9 வரும். அதில் பாதி வரும். ஓகே, அண்ட் தென் ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 200 into 2 என்ன ஆகிடும் நமக்கு? 400 வரும். எவ்வளோ வரும்? 400. 1 divided by 400க்கு 10 ஸ்கொயர் minus 9 போடலாம். minus 7 வரும். ஸோ minus 7 வந்துச்சுன்னா 1 divided by 4 into மேலே போச்சுன்னா 10 பவர் plus 7 வரும். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பவர் 7 வந்து 4 0க்கு 10,000 எழுதிட்டு டிவைடட் பை 4 இன்ட்டு 10 பவர் 3ன்னு எழுதலாம். அதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/4 ஓகே. ஸோ என்ன வரும்? 25 times 100 into 20 வரும். 2500. ஸோ 2500 10 பவர் 3 வந்து கிலோன்னு எழுதிக்கலாம். கிலோ ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, ஈஸியாகவே இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். அண்ட் தென் கியூ ஃபேக்டர். கியூ ஃபேக்டருக்கு நமக்கு ஃபார்முலா 3 ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஒமேகா ஆர் டிவைடட் பை எல்ன்னு பார்த்தோம். ஒமேகா ஆர் அப்படின்னும் போது 2πfr 2πfr. ஸோ 2π அப்படியே போட்டுக்கிட்டோம். 2 இன்ட்டு பை வேல்யூ 3.14. எஃப்ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ? 2500 into 10 பவர் 3 கிலோ ஹெட்ஸாக ஹெட்ஸ்ன்னு எழுதிக்கிட்டோம். இன்ட்டு எல் வேல்யூ கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில் 510 பவர் minus 6. ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா 628. ஸோ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணோம். இதை நீங்களே சிம்பிளிஃபை பண்ணலாம். டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து Q வேல்யூ வந்து நமக்கு 12.5 அப்படின்ற ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டினும் நமக்கு கேட்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 4.24. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் V = 10 sin 3π into 10 power 4 t டைம் கொடுத்துருக்காங்க. t கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறேன்னா என்ன கேட்குறேன் 0 செகண்டில் வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கேட்குறான். அண்ட் தென் 50 மைக்ரோ செகண்ட் அண்ட் தென் 75 மைக்ரோ செகண்டில் வாட் இஸ் த V வேல்யூ கேட்குறான். ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து t = 0 போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு t = 0 போகிறோம். t 0 போட நாங்கள் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்புறம் நாங்கள் டோட்டலாகவே 0. ஸோ V = 0 வோல்ட்டாக கிடைக்கும். 0 டைம் செகண்ட் 0வாக இருந்தால். செகண்ட் கண்டிஷன் t = 50 மைக்ரோ செகண்டாக இருந்தால். ஸோ 10 sin நமக்கு என்ன ஃபார்முலா? அந்த ஃபார்முலா வந்து நம்ம எழுதிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபார்முலா வந்து 10 sin 3π into 10 power 4 into t. இந்த t வேல்யூ மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். t வேல்யூ நம்ம என்ன 50 into 10 power minus 6 மைக்ரோ செகண்ட்ன்றதுனால 10 power minus 6ன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 10 sin into 50 into 3 150 வருமா? 150 into π 10 power minus 6லேருந்து ப்ளஸ் 4 minus 2 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து ரேடியன். இது என்னன்னு போடுறோம் நம்ம பை வந்து நம்ம வந்து இந்த V வந்து நம்ம ரேடியனில் தான் இருக்கும். அந்த ரேடியனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிகிரியாக மாற்றணும். ஸோ டிகிரியாக மாற்றும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்படின்னா ரேடியன் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் 180 பை அப்படின்னு நாம எழுதுவோம். ஸோ அதை தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ 180 டிவைட் பை பை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த பை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 150 into 10 power minus 2 into 180.
ஸோ 10 sin இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 270 டிகிரி கிடைக்குது. ஸோ 10 இன்ட்டு sin 270 டிகிரி வந்து -1. ஓகே, நமக்கு தெரியும் 2 பை நம்ம பை 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 2 3/2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ 270க்கு வேல்யூ வந்து -1. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சதுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ தட் இஸ் அ 10 into -1, 10 into -1, that is a -10 வோல்ட் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் அட் 40. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 75 மைக்ரோ செகண்டாக இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு பார்த்தீங்கன்னா அட் t is equal to 75 மைக்ரோ செகண்டாக இருந்தால், ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அதே ஃபார்முலா தான், v equal to 10 sin 3 pi into 10 power minus that is a plus 4 into இங்கே t இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 75 into 10 power minus 6 அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 3 into 75 அப்படின்னும் போது that is a 225 pi into 10 power minus 6 வந்து plus 4 minus 2 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் radian, that is a 180 degree divided by pi ன்னு போட்டுக்கிறோம். ஸோ pi cancel ஆகிடும். pi cancel ஆகிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்கும் 10 sin the 220 into 180 divided by 100, 10 power minus 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 405 வரும். ஓகே, 10 sin into இங்கே பார்த்தீங்கன்னா 405க்கு நம்ம ஆங்கிள் வந்து நேச்சுரல் சைனில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம பண்ணோம் 405லேருந்து ஒரு 360 மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு ஆக்சுவலாக 45 டிகிரி கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் டோட்டல் angle 360 வந்து மைனஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ கிடைக்குது 45. ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். 10 into sin 45 டிகிரி, 10 45 sin 45 டிகிரிக்கு நமக்கு தெரியும் வேல்யூ. ஓகே, ஸோ தட் இஸ் 1/√2. ஸோ 10 டிவைடட் பை நமக்கு வந்து 1.414√2, இதை டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 7.07 வோல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று வந்து t equal to 0 இருக்கும்போது 0 வோல்ட், t equal to 50 microsecond இருக்கும்போது -10 volt, and then t equal to 75 microsecond இருக்கும்போது 7.07 voltage நமக்கு கிடைச்சிருக்கு. Okay, that is the answer. Next example sum 4.25. The current in an inductive circuit is given by 0.3 sin into 200t minus 40 degree into ampere. Write the equation for the voltage across it if the inductance is 40 millihenry. Okay, so நமக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா L value 40 into 10 power minus 3 henry கொடுத்துட்டா. ஸோ இண்டக்டிவ் இந்த சர்க்யூட்டில் இருக்கிற இண்டக்டன்ஸினுடைய கரண்ட் கொடுத்துருக்கோம். தட் இஸ் 0.3 sin 200t minus 40 degree ஆம்பியர் கொடுத்துட்டான். ஸோ I வேல்யூ L வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வோல்டேஜ் அக்ராஸ் அந்த வோல்டேஜுக்கான ஒரு ஈக்குவேஷன் ட்ரா பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு XL கண்டுபிடிக்கிறோம். XL equal to omega L, நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ ஒமேகா வேல்யூ இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ I equal to Im sin omega t. ஸோ இந்த இடத்துல ஒமேகான்ற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ 200, தட் இஸ் அ 200 இஸ் அ ஒமேகா வேல்யூ. ஸோ எல் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 40 into 10 power minus 3 மில்லி என்றதுனால 10 power minus 3 போட்டோம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், தட் இஸ் 8000 வருமா, 8000 into 10 power minus 3 வரும். ஸோ 8000 10 power minus 3ன்றது கீழே 1000 எழுதலாமா, 30 கிடைச்சிட்டு ஒன்லி 8 ohm கிடைக்கும். ஸோ XL is equal to 8 ohm. And then VM is equal to IM into XL எழுதலாம். V equal to IR. ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் கரண்ட் into இண்டக்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ். ஸோ VM is equal to IM XL எழுதலாம். ஸோ IM வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது, அது IM. ஸோ நம்ம இங்கே ஈக்குவேஷன் ட்ரா பண்ணல மேலே. ஸோ இதில் IM அப்படின்ற இடத்துல என்ன இருக்குன்னா 0.3 இருக்குது. XL வேல்யூ நாம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 8ன்னு கண்டுபிடிச்சோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2.4 வோல்ட். ஸோ XL வேல்யூ கண்டுபிடிச்சோம், VM வேல்யூ கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் in an inductive circuit the voltage leads the current. So inductive circuitல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா voltage லீடாக இருக்கும், இந்த current by 90 டிகிரியாக இருக்கும். அப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதோம்னா ஜென்ரலாக ஈக்குவேஷன் V equal to Vm sin omega t எழுதுவோம். இந்த இடத்துல வந்து voltage lead அப்படின்னு சொல்லிருக்கு, லீடுன்றதுனால 90 டிகிரி ப்ளஸ் 19 போடணும். ஓகே, ப்ளஸ் 90 டிகிரின்னு போடணும். ஸோ Vm வேல்யூ கண்டுபிடிச்சோம் 2.4 sin omega வேல்யூ 200 into t போட்டுக்கிட்டோம். ஸோ -40 நமக்கு
ஈக்குவேஷனில் இருக்கிறது ப்ளஸ் 90 டிகிரின்னு போட்டுக்கிட்டோம். ஓகே, ஸோ 2.4 இன்ட்டு சைன் 200t ப்ளஸ் 90 மைனஸ் 40 ப்ளஸ் 15 வரும் இன்ட்டு வோல்ட்ன்றது யூனிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா அந்த வோல்டேஜுக்கான ஈக்குவேஷன். ஸோ 2.4 சைன் 200t ப்ளஸ் 50 டிகிரி இன்ட்டு V voltage. Okay, so this is the answer for this question. Okay.